Hello friends, இந்த வீடியோவில் ஒரு வவுச்சர் இஷ்யூ பண்ணால் அந்த வவுச்சருக்கான டைம் ஆஃப் சப்ளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு வவுச்சருக்கு ஜிஎஸ்டி உண்டா இல்லையாங்கிறத கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். குட்ஸ் ஆர் சப்ளை ஷுட் பி மென்ஷன்டு. அந்த வவுச்சரில் என்ன குட்ஸ் ஆர் சர்வீஸை சப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு அந்த குட்ஸ் ஆர் சர்வீஸ் மென்ஷன் ஆகிருக்கணும். அடுத்து சப்ளையர்ஸ் ஐடென்டிட்டி மென்ஷன் ஆகிருக்கணும். சப்ளையர் யார் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை ஆகிருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா தான் ஒரு வவுச்சர் சப்ளைக்கு நமக்கு ஜிஎஸ்டி கட்ட போகிறோம். ஓகே, இப்போது வவுச்சர் சப்ளைக்கு முடிவாயிருச்சு. குட்ஸ் ஆர் சர்வீசஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, சப்ளையர்ஸோட ஐடென்டிட்டி தெரிஞ்சிருச்சு. எந்த டயத்தில் என் வவுச்சர் இஷ்யூ பண்ணால் எவ்வளோ ஜிஎஸ்டி, எப்படி ஜிஎஸ்டி, டைம் என்ன, அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்ளை ஐடென்டிஃபையபிள் அட் த டைம் ஆஃப் இஷ்யூ ஆஃப் வவுச்சர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு வவுச்சர் இஷ்யூ பண்ணுறாங்க, விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் சரவணா ஸ்டோர்ஸில் போய் ஒரு 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு வவுச்சர் கொடுத்துருக்காங்க. வவுச்சரில் என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் இன்னும் ஒரு கரெக்டாக 12 இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி 1 ஏப்ரல்னா 12th ஏப்ரல் நீங்கள் குட்ஸை இந்த பர்டிகுலர் எங்களோட ஷாப்பில் போய் 1000 ரூபாய்க்கு வவுச்சர் வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, வவுச்சர் இஷ்யூ பண்ணப்பையே நம்ம சப்ளை என்றைக்கு பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ருப்பீஸும் தெரிஞ்சிருச்சு. இப்படி இந்த மாதிரி சப்ளை இஷ்யூ பண்ணுற அன்றைக்கே நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, என்றைக்கு நம்ம வவுச்சர் இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ, விச் மீன்ஸ் 1 ஏப்ரல், அந்த டேட்டு தான் டைம் ஆஃப் சப்ளை. சப்போஸ் இந்த டேட் தெரியலை, 1ஆம் தேதி இஷ்யூ பண்ணிட்டாங்க, என்றைக்குனாலும் நீங்கள் அதை ரிடீம் பண்ணிக்கலாம், என்றைக்குனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கேஸில் நமக்கு இந்த சப்ளையோட டேட் என்னன்னு தெரியலை. அந்த கேஸில் என்றைக்கு நீங்கள் போய் அந்த வவுச்சரை வச்சு யூஸ் பண்ணி கடையில் வாங்குறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க அதே 1000 ரூபீஸை வச்சு, அன்னைக்கு தான் டைம் ஆஃப் சப்ளை, டேட் ஆஃப் ரிடம்ஷன். இதுதான் வவுச்சர் சப்ளைக்கான பாயிண்ட்டு. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படியே பார்த்துருவோம். இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ, பெனால்ட்டி. இன்ட்ரெஸ்ட்டோ லேட் ஃபீயோ பெனால்ட்டியோ பே பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு டைப் ஆஃப் சப்ளை தான். அதுக்கு டைம் ஆஃப் சப்ளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்கு அந்த இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ, பெனால்ட்டியை சப்ளையர் ரிசீவ் பண்ணுறாரோ அந்த டேட்டு தான் டைம் ஆஃப் சப்ளை. இது ரொம்ப சின்ன பாயிண்ட். என்றைக்கு ரிசீவ் பண்ணுறாரோ அன்றைக்கி டேட்டு. அதுக்கப்புறம் பீரியாடிக்கல் ரிட்டன் ஃபைல் பண்ண போகிறோம். ஒரு ரிட்டன் ஃபைல் பண்ணுறோன்னா என்றைக்கு நம்ம ரிட்டன் ஃபைல் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் டைம் ஆஃப் சப்ளை. சப்போஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணலைன்னா என்றைக்கு டேக்ஸ் பே பண்ணுறோமோ அந்த டேட் தான் டைம் ஆஃப் சப்ளை. இதெல்லாம் ரெசிடுவல் கேசஸ். இந்த கேஸ் எதுவுமே நமக்கு அப்ளை ஆகலைன்னா இந்த 2 பாயிண்ட் வரும். ரிட்டன் ஃபைல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ரிட்டன் ஃபைல் பண்ணுற டேட் தான் டைம் ஆஃப் சப்ளை. ரிட்டன் ஃபைல் பண்ண கேஸ் வரலைன்னா டேக்ஸ் என்றைக்கு பே பண்ணுறோமோ அன்றைக்கி தான் டைம் ஆஃப் சப்ளை. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நமக்கு டைம் ஆஃப் சப்ளை லெசன் முடியுது. புக்கில் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா சம்ஸையும் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு புது லெசன் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.